Hi guys. Hi sir. டுடே நான் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நம்ம லைஃப்பில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு விஷயம் முக்கியம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது. ஸோ பவுண்ட்ரிஸ் அமைக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி தான் இந்த டாபிக் நம்ம பேச போகிறோம். தெளிவாக சொல்லணும்னா பவுண்ட்ரிஸ் அமைப்பது ஏன் முக்கியம் அப்படின்ற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இப்போது நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மித்தவங்களுக்கு சந்தோஷப்படாமல் போயிடுவாங்களோ, இல்லை அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போயிடுவோமோ, இல்லை அந்த இடத்துல நம்ம கெட்ட பேர் வாங்கிடுவோமோ அப்படின்றதுக்காக நோ அப்படின்ற சொல்கிற வார்த்தையே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக. இந்த மாதிரி நோன்னு சொல்கிறதுக்கு மனம் இல்லாமல் இல்லை, ஒரு சின்ன ஒரு தயக்கம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம அவங்கள மனசை கஷ்டப்படுத்திடுவோமோ, இல்லை அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுமோ, ஸோ அப்படின்றதுக்காக நோன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவோம். ஸோ இப்படி நோன்னு சொல்லாமல் இருந்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறோம். அப்போ நம்மளை யார் சந்தோஷமாக வச்சுக்கிறது? எல்லாத்துக்கும் நோ சொல்லாமல் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக லிட்ரலி நம்ம இழந்துட்டே இருக்கோம். அப்படி பேச விட என்ன, எல்லாத்துக்கான சொல்யூஷன் ஒன்னே ஒன்று தான், அதுதான் பவுண்ட்ரிஸ். ஷார்ட்டாக சொல்லணும்னா, நான் எதை ஏற்றுக்கிறேன், எதை நான் ஏற்றுக்க மாட்டேன், என்னை நீங்கள் எப்படி நடத்தணும், என்னை எப்படி நடத்தக்கூடாது இப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம சொல்கிறத தான் நம்ம பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். சயின்டிஃபிக் ட்ரூத் என்ன சொல்லுதுன்னா, நோன்னு சொல்லாமல் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆன கார்டிசல்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் ரொம்ப அதிகமாக சுரக்குது. ஸோ அதனால் அவங்க சீக்கிரமாக பொட்டுன்னு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ஃபன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை அப்படின்னு சொல்லாமே இருக்கவங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயத்தினால நோன்னு சொல்லாமல் இருக்கிறனால மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன ஆகுது, மொத்தமாக ஒரு டைம் அவங்க பஸ்ட் அவுட் ஆகி அவங்க மொத்தமாக அவங்களோட மென்டல் ஹெல்த்தே அதில் ஸ்பாயில் ஆகிடுது. மனநல ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா, அவங்களோட வாழ்க்கையை செல்ஃப் எஸ்டீம் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அவங்களுக்கான ஹெல்தி பவுண்ட்ரிஸும் இருக்குன்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்லணும்னா, ஒரு ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 24 hours குழந்தைங்க ஹஸ்பண்டுக்காகவே அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. ஏன்னா அவங்களுக்கான ஒரு சின்ன டைம் கூட அவங்க ஒதுக்கல, ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கல, அவங்களுக்கு பிடிச்சது எதுவுமே அவங்க செய்யாமல் ஒர்க் மட்டுமே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்க டாக்டர் கிட்ட போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் உங்களுக்காக ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதனால் ஒன்றும் இல்லை, இதுலேயே நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, ஸோ உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும், நீங்கள் உங்களுக்கான டைம் எடுத்துக்கலன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் அந்த அம்மா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நமக்கான ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ அவங்க நெக்ஸ்ட் டேலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாளைக்கு 30 minutes ஆச்சு அவங்களுக்காக அவங்க ஒதுக்கியிருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டிச்சிங்கோ இல்லை எம்ப்ராய்டரி போடுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சாங்ஸ் கேட்கறது, புக்ஸ் படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்திருக்கு, அவங்களுக்கான டைம் எடுத்துக்கிட்ட மாதிரியும் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் பவுண்ட்ரிஸ். முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம ஊரில் நிறைய பேர்த்துக்கு இது தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் மம்மி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான பவுண்ட்ரிஸ் இருக்கணுன்றதை தெளிவாக அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவேளை நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டா நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களோ, நம்மளை பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மை அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சிஜன் மாஸ்க் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உதவுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த சவுண்ட் கேட்கும் ஃப்ளைட்டில். ஸோ
அதே மாதிரி தான் என்றைக்குமே நம்மளை பாதுகாத்துக்கிட்டால் தான் சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளை நல்லா பாதுகாத்துக்க முடியும். ஸோ அப்போ தான் நமக்கான அந்த தெம்பும் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக பவுண்ட்ரிஸ்ன்றது இருக்கணும். இப்போ வந்து ஹெல்தி பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம குடும்பம் இருக்காங்க, நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இடத்துல விருப்பம் இல்லைன்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத வந்து சொல்லணும். ஸோ இதே மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்னால் இந்த வேலையை இந்த நாள் முடிக்க முடியாது, நான் நெக்ஸ்ட் டே தான் முடிப்பேன் அப்படின்றத சொல்லிடணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, இல்லை என்னால் இந்த நாள் வெளியே வர முடியாது அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறது தான். லைக் இதுதான் வந்து நம்ம பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் ரொம்ப ஹெல்தியான பவுண்ட்ரிஸ். ஸோ யாருக்கும் எந்த ஒரு விஷயங்களும் இந்த இடத்துல தீங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹெல்தி பவுண்ட்ரிஸ் அமைக்கும் போது என்ன நடக்கும் ஸ்டார்டிங்லனா, ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளோட லைக் நார்மலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு சர்க்கிளில் இருக்கிறனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கோவப்படுவாங்க, என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் காலங்கள் போக போக அவங்களே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிற அந்த ஒரு விஷயங்களை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் அதுக்கே அவங்க வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பழகிடுவாங்க. நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற பவுண்ட்ரிஸ் அவங்களே வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றதுலையே விஷயம் என்னன்னா, எல்லை அப்படின்றது வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பவுண்ட்ரி அது இருந்தால் தான் நம்மளோட அடையாளம் வந்து அப்படியே பாதுகாக்கப்பட்டு சேமிக்கப்படும். ஒருவேளை அந்த எல்லையே இல்லாமல் போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நம்மளோட அடையாளம் மங்கி போயிடும். எல்லாரும் வந்து கான்ட்ரவர்ஷியலாக என்ன சொல்லுவாங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இதோட ரியல் விஷயம் என்னன்னா, சுயமரியாதை, நல்ல ஒரு மனநலம் இருக்கும், அண்ட் தென் சுய பாதுகாப்பு. ஸோ இதுதான் வந்து பவுண்ட்ரிஸ்க்கான முக்கியமான விஷயங்கள். எப்படியுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டம் இருக்குது, அந்த இடத்துல வேலி இருந்தால் மட்டும்தான் அந்த பூ வந்து அழகாக பூக்கும். அந்த வேலி இல்லைன்னா யார் வேணாலும் வந்து அந்த இடத்த மிதிச்சுட்டு அந்த பூவை வந்து பொறிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எப்பயுமே வந்து நமக்கான அமைதியை நம்ம தான் வந்து தேடிக்கணும். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன பேசலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.